ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஃப்ளோஸ். ஃப்ளோ வந்து செல்போஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் கோடிங் வி கேன் ஏபிள் டு பில்ட் ஏ யூஐ ஸ்கிரீன். யூஐ ஸ்கிரீனே நம்ம கோடிங்கே இல்லாம பில்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான டூல் தான். ஓகேங்களா? ஸோ இதனால எவ்ரி அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் எவ்ரி டெவலப்பர் ஷுட் நோ அபவுட் திஸ் ஃப்ளோஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டுடே அஜெண்டாவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஃப்ளோனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வாட் ஆர் த ஆட்டோமேஷன் டூல்ஸ் ஆர் அவைலபிள். நம்ம கிட்ட என்ன ஆட்டோமேஷன் டூல்லாம் இருக்கு, அதை எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். தேர்ட் பாயிண்ட் வந்து லிமிடேஷன் ஆஃப் ப்ராசஸ் பில்டர். ப்ராசஸ் பில்டர்ல என்னென்ன லிமிடேஷன் இருக்கு, அதை எப்படி நம்ம ஃப்ளோல ஓவர் கம் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ளோ நம்ம கிட்ட சேல்ஸ் போர்ஸ்ல 2 விதமான ஃப்ளோஸ் இருக்கு, ஸ்கிரீன் ஃப்ளோ, ஆட்டோ லான்ச் ஃப்ளோ. அது 2 ஃப்ளோவும் சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளோவை கிரியேட் பண்ணி அதை எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் வாட் இஸ் ஃப்ளோ. ஃப்ளோனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் ஆட்டோமேட்டட் பிசினஸ் ப்ராசஸ். ஓகேங்களா? நம்ம பிசினஸ் ப்ராசஸ் வந்து ஃபுல்லா ஆட்டோமேட் பண்றதுக்காக தான் ஃப்ளோ யூஸ் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோஸ் அண்ட் ப்ராசஸ் பில்டரோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் ஃப்ளோஸ். ஆக்சுவலா அது ஒர்க் ஃப்ளோலையும் ப்ராசஸ் பில்டரையும் பண்ண முடியாதது எல்லாமே நம்ம ஃப்ளோ யூஸ் பண்ணி பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூஐ ஸ்கிரீன் வந்து டெவலப் பண்ணலாம் வித்தவுட் கோடிங். அதுதான் இதுல ரொம்ப முக்கியமானது. Next, we can perform some complex action like a delete record, clone record, custom rollup summary. இந்த மாதிரி ப்ராசஸ் பில்டிங்லையும் ஒர்க் ஃப்ளோலையும் பண்ண முடியாது எல்லாமே நம்ம ஃப்ளோ யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ளோ வந்து வெரி மச் அட்வான்சபிள் ஆஃப் ஒர்க் ஃப்ளோ அண்ட் ப்ராசஸ் பில்டர். ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் வெர்ஷன். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது வந்து ஃப்ளோஸ் வந்து லைட்னிங்ல வெர்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், கிளாசிக் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? நம்ம சேல்ஸ் போர்ஸ்ல 2 வெர்ஷன் இருக்கு, கிளாசிக் வெர்ஷன் அண்ட் லைட்னிங் வெர்ஷன். ஸோ கிளாசிக் வெர்ஷன் ஃபர்ஸ்ட் வந்த வெர்ஷன், லைட்னிங் வெர்ஷன் வந்தா லேட்டஸ்டா வந்த வெர்ஷன். ஸோ லைட்னிங் வெர்ஷன் மட்டும் தான் நம்ம ஃப்ளோல யூஸ் பண்ண முடியும், கிளாசிக் வெர்ஷன் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்க கோடிங் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? கோடிங்கே இல்லாம யூஸ் பண்றதுக்கு வந்த கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்தது ஒர்க் ஃப்ளோ. ஆனா ஒர்க் ஃப்ளோல உங்களால 4 ஆக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒர்க் ஃப்ளோல 4 ஆக்ஷன் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்ததுதான் வந்து ப்ராசஸ் பில்டர். ஆனா ப்ராசஸ் பில்டர்ல உங்களால 11 ஆக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும். இதுல ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இருந்துச்சு, அதை ஓவர் கம் பண்றதுக்கு இப்ப வந்திருக்கிறதா வந்து ஃப்ளோஸ். ஓகேங்களா? ஸோ ஃப்ளோஸால ஆல் கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது மூணுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வித்தவுட் கோடிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லிமிடேஷன் ஆஃப் ப்ராசஸ் பில்டர். ஓகேங்களா? ஸோ ப்ராசஸ் பில்ட்ல இருந்து ஏன் ஃப்ளோஸ் வந்து கொண்டு வந்தாங்கன்னு கான்செப்ட் தான். அதாவது we cannot delete the record, we cannot do the custom rollup summary, we cannot clone a record, we cannot send the outbound message. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அது இல்லாமல் ஒரு ஸ்கிரீனும் டெவலப் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் வந்து ஃப்ளோ வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோஸ். டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோஸ்ல 2 டைப் இருக்கு, ஸ்கிரீன் ஃப்ளோ அண்ட் ஆட்டோ லான்ச் ஃப்ளோ. ஆக்சுவலா ஸ்கிரீன் ஃப்ளோனா என்னன்னா, நீங்க யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம ஸ்கிரீன் ஃப்ளோ வந்து யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜோ இல்ல லாகின் பேஜோ நீங்க கிரியேட் பண்ண போறீங்கன்னா, அப்போ வந்து யூசர் என்ட்ரு பண்ணுவாங்க. அந்த டேட்டாவை வச்சு நீங்க ஏதாவது ஆக்ஷன் பண்ண போறீங்கன்னா அது வந்து ஸ்கிரீன் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அதுவே பேக் எண்ட் ப்ராசஸ்ல மட்டும் நீங்க பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு வந்து ஆட்டோ லான்ச் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு ஃப்ளோவை கிரியேட் பண்ணி அது எப்படி டிஸ்பிளே பண்ண, ஒரு யூஐ ஸ்கிரீன் எப்படி கிரியேட் பண்றது சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களுடைய ஆர்க் போயிருங்க, லாகின் பண்ணிருக்கேன். இப்போ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோஸ்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஃப்ளோஸ் டைப் பண்ணோடனே இங்க ஃப்ளோஸ்னு வரும். ப்ராசஸ் ஆட்டோமேஷன்ல கிளிக் ஆன் நியூ ஃப்ளோ. இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜஸ்ட் ஒரு பேஜ் வந்து நேவிகேட் ஆயிருக்கும், பில்டர் பேஜ் ஃப்ளோ பில்டருக்கு வந்து நேவிகேட் ஆயிருக்கும். இதுல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2 ஃப்ளோ இருக்கு, ஸ்கிரீன் ஃப்ளோ, ஆட்டோ லான்ச் ஃப்ளோ. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்கிரீன் ஃப்ளோ தான். ஏன்னா நம்ம யூசர்கிட்ட இருந்து வாங்குற மாதிரி யூசர் இன்டராக்ஷன் இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால ஸ்கிரீன் ஃப்ளோ. அதுவே யூசர் இன்டராக்ஷனே இல்ல, பேக் எண்ட் ப்ராசஸ் தான், நீங்க ஆட்டோ லான்ச் ஃப்ளோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரீன் ஃப்ளோ சூஸ் பண்றேன். கிரியேட். நீங்க ஃப்ளோ இந்த மாதிரி கிரியேட் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும், ஒரு பில்டர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இது வந்து இன்டராக்ஷன். ஸோ ஸ்கிரீன் இது இப்படிதான், இது வந்து நீங்க நேவிகேட் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கிரீனே உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம். இப்போ அது எப்படி பண்றதுன்னு சொல்றேன். அப்புறம் ஆக்ஷன்ஸ், என்னென்ன ஆக்ஷன்லாம் பண்ணலாமோ பண்ணலாம், சப் ஃப்ளோ இதுல பண்ணலாம்.
அதே மாதிரி லாஜிக், அசைன்மெண்ட் பண்ணிக்கலாம். டிசிஷன், எஸ் ஆர் நோ, லூப் நீங்க எத்தனை ஃபார் லூப் மாதிரி நீங்க எத்தனை லூப் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிரியேட் ரெக்கார்ட்ஸ், அப்டேட் ரெக்கார்ட்ஸ், கெட் ரெக்கார்ட்ஸ், டிலீட் ரெக்கார்ட், இது எல்லா ஆக்ஷனுமே இதுல பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து எலமெண்ட்ஸ்ல வரும். அதே மேனேஜர்ல நீங்க ஏதாவது ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ரிசோர்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் தான் இங்க வந்து ரிசோர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நீங்க ரிசோர்ஸ் ஏதாவது புதுசா கிரியேட் பண்ணீங்கன்னா அது எல்லாமே இங்க உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரீன் மட்டும் நான் கிரியேட் பண்றேன். இது இந்த இடத்துல வந்துட்டு என்ன கேக்குதுன்னா லேபிள்ல ஸ்கிரீன் நேம், இது வந்து ஸ்கிரீன் ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்துல ஸ்கிரீன் நேம் வந்து நான் தரேன். ஸ்கிரீன் நேம் வந்து சம்திங். இப்போ நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் டிஸ்பிளே பண்ணலாம். ஓகேங்களா. டிஸ்பிளே ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு மெசேஜ், அதை மட்டும் இங்க ஷோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது நீங்க கொடுக்கலாம் தேவையில்லை. நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் ஃப்ரேம்ல ஷோ ஹெட்டர் அண்ட் ஷோ ஃபுட்டர்னு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஷோ ஹெட்டரை கிளிக் பண்ணா இங்க ஒரு இது இந்த ஷோ ஹெட்டர்னு ஒரு செக்ஷன் இருக்கு, அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படின்னா ஷோ ஃபுட்டர்னு கிளிக் பண்ணா கீழே ஒரு ஃபுட்டர் ஒரு செக்ஷன் இருக்கு, இது வந்து கால் ஆகும். அதுவே கண்ட்ரோல் நேவிகேஷன் இருக்குங்களா, இந்த கண்ட்ரோல் நேவிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஆர் ஃபினிஷிங் பட்டன் இருக்கு. இந்த ஃபினிஷ் தான் வந்து நெக்ஸ்ட் ஆர் ஃபினிஷ் பட்டன். அதுவே ப்ரீவியஸ்னு ஒரு பட்டன் இருக்கு. இங்க இந்த பட்டன் பாத்தீங்கன்னா இதுதான் இந்த ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் பட்டன். அதுவே பாஸ் பட்டன். ஓகேங்களா. இங்க இருந்த இதுதான் பாஸ் பட்டன். இதுல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டா. ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்றேன்னா ஷோ ஹெட்டரை வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால ஷோ ஹெட்டரை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஷோ ஹெட்டரை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இது வந்து ஜஸ்ட் இது வந்து ஸ்கிரீன் நேம் மட்டும்தான் இது. இப்போ இந்த ஸ்கிரீனுக்கு வந்து நம்ம ஏதாவது மெசேஜ் வந்து பாஸ் பண்ணணும். அதுக்கு இங்க சைடுல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்கிரீன் காம்பனன்ட்ஸ்ல அட்ரஸ், செக் பாக்ஸ் குரூப், கரன்சி, டேட் அண்ட் டைம், டிஸ்பிளே இமேஜ், என்னென்ன டோட்டலா 23 காம்பனன்ட்ஸ் இருக்கு. இந்த 23 காம்பனன்ட்ஸுமே நீங்க யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்கிரீனை வந்து கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் தேவையோ இது எல்லா ஃபீல்ட்ஸுமே இங்க இருக்கும். ஜஸ்ட் இது நீங்க டிராக் அண்ட் டிராப் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் டிஸ்பிளே டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ண போறேன். ஓகேங்களா. ஸோ இந்த டிஸ்பிளே டெக்ஸ்ட்டுக்கு இங்க ஏபி நேம் கேக்குது. ஸோ ஹலோ வேர்ல்டு மட்டும் கொடுத்துருக்கேன். ஏபி இது வந்து ஏபி நேம், ஹலோ வேர்ல்டுங்கிறது வந்து ஏபி நேம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ண போறோம். நம்ம என்ன மெசேஜ் கொடுக்குறோமோ அந்த மெசேஜ் வந்து ஸ்கிரீன்ல வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கு ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டு கீழே நைஸ் டே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா. ஹேவ் நைஸ் டேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதனுடைய ஃபாண்ட் சைஸ் வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். 18 கொடுத்துருக்கேன், போல்ட் ஆக்கிக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த இப்போ நம்ம புதுசா கிரியேட் பண்ண ஃப்ளோ வந்துட்டு ரன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு ஹேவ் அ நைஸ் டேன்னு சொல்லி உங்களுக்கு வரும். ஓகேங்களா. செட் விசிபிலிட்டியில நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் டிஸ்பிளேன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது கண்டிஷன் மீட் ஆனா மட்டும் இது இந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லி கொடுக்கலாம். அல்லது அன்கண்டிஷன், ஆர் கண்டிஷன், இல்லை கஸ்டம் லாஜிக் நீங்க ஏதாவது ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷனல் யூஸ் பண்றதாலும் பண்ணலாம். ஓகேங்களா. நான் எப்பயுமே டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஆல்வேஸ் டிசபிள்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ டன் கொடுத்துருங்க. இப்போ டன் கொடுத்த உடனே உங்களுக்கு இங்க ஸ்டார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டார்ட்ல இருந்துட்டு இங்க வந்து டைரக்ஷன் வரணும். ஸ்டார்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்கிரீனுக்கு டிஸ்பிளே ஸ்கிரீனுக்கு நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் சேவ் பண்ணணும். சேவ் பண்றதுக்கு இப்பதான் வந்து நம்ம இந்த ஃப்ளோவோட நேம் கொடுக்கணும். டிஸ்பிளே ஹலோ வேர்ல்டு மெசேஜ், டிஸ்பிளே ஹலோ வேர்ல்டு மெசேஜ், இது வந்து ஏபி நேம் ஜென்ரேட் ஆகுறது. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க ஏதாவது வேணா கொடுத்துக்கலாம். சேவ் சேவ் ஆயிடுச்சு. இப்போ ஆக்டிவேட் பண்ணும். கிளிக் ஆன் ஆக்டிவேட். ஸோ இப்போ நம்மளுடைய இந்த ஃப்ளோ வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஃப்ளோ நேம் என்னன்னா டிஸ்பிளே ஹலோ வேர்ல்டு மெசேஜ் தான் வந்து நம்மளுடைய ஃப்ளோ நேம். ஓகேங்களா. இந்த இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த மெசேஜை வந்துட்டு நம்ம ஒரு எப்படி டிஸ்பிளே பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன்.
ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்கிரீன்ல வந்து ஹலோ வேர்ல்டு மெசேஜ் நம்ம கொடுத்துருந்தோம். அதுல வந்து ஷோ ஹெட்டரு, ஷோ ஃபுட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். கண்ட்ரோல் நேவிகேஷன் சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டர் வந்து சூஸ் பண்ணா மட்டும் தான் இது உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபுட்டரை வந்து நான் டிசேபிள் பண்ணதுனால இது உங்களுக்கு இப்போ தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஸ்பிளே டெக்ஸ்ட்ல நான் வந்து ஹலோ வேர்ல்டு மெசேஜ் நைஸ் டேன்னு சொல்லிட்டு மட்டும் இந்த டேட்டாவை மட்டும் இங்க நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா வந்து ஸ்கிரீன் வந்து எப்படி தெரியும், எப்படி விசிபிளா ஷோ பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ டன் கொடுத்துருங்க. இப்போ ஜஸ்ட் ஹோம் பேஜ் போயிட்டு ஓகேங்களா, எடிட் பேஜ் இந்த ஸ்பேனர் மாதிரி செட்டப் இருக்குங்களா, இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எடிட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் வரும். எடிட் பேஜ்ல இந்த சர்ச் காம்பனன்ட் இருக்குங்களா, இதுல வந்து ஃப்ளோஸ்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஃப்ளோன்னு சர்ச் பண்ணிட்டு அதை வந்து ட்ராக் பண்ணி இங்க விடணும். ஓகேங்களா? ஸோ ட்ராக் பண்ணி இங்க விட்டுருக்கேன். இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டு மெசேஜ், இங்க ஒரே ஒரு ஹலோ என்னுடைய மெசேஜ் தான் இருக்கு, அதனால ஒண்ணு மட்டும் தான் வந்திருக்கு. நீங்க மல்டிபிள் கிரியேட் பண்ணா அது டிராப்ல வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ளோ வந்து சூஸ் பண்ணிட்டு எந்த ஃப்ளோ வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுன்னு சொல்லிட்டு இப்போ சேவ். நெக்ஸ்ட் ஆக்டிவேட். ஆக்டிவேட் கேட்குறீங்களா, ஜஸ்ட் ஆக்டிவேட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோ வந்து எல்லா ஆர்கனைசேஷனுக்கே தெரியணுமா, அப்படின்னு ஆர்கனைசேஷன் தெரியணுமா, இல்ல பர்டிகுலர் அப்ளிகேஷன் மட்டும் தெரியணுமா, இல்ல பர்டிகுலர் ப்ரொஃபைல் மட்டும் தெரியணுமான்னு கேக்குது. நான் என்ன கொடுக்க போறேன்னா, ஆர்கனைசேஷன் எல்லா ப்ரொஃபைலும் இந்த இந்த ஃப்ளோவை பார்க்கலாம், அதே மாதிரி எல்லா ப்ரொஃபைலும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆர்கனைசேஷன் டிஃபால்ட்னு சொல்லி கொடுக்குறேன். ஆர்கனைசேஷன் டிஃபால்ட் கொடுத்தனா இதுதான் எல்லாருமே பார்க்கலான்ற மாதிரி தான் மீனிங் இருக்கு. இதுவே ஆப் டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஆப் அசைன் டு ஆப் இருக்கலாம், இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம ஒரு சில பர்டிகுலர் அப்ளிகேஷன் மட்டும் தான் தெரியும். அதுக்கு மட்டும் தான் நீங்க சூஸ் பண்ணிட்டு விசிபிளா வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபைலும் அதே மாதிரி தான். நீங்க ஜஸ்ட் எந்த ப்ரொஃபைலுக்குமே சூஸ் பண்ணிட்டா அந்த ப்ரொஃபைலுக்கு மட்டும் தெரியும். நான் என்ன பண்ண போறேன்னா எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் எல்லாத்துக்குமே தெரியற மாதிரி கொடுத்துருக்கேன், எல்லா ப்ரொஃபைல் அண்ட் எல்லா அப்ளிகேஷனுக்கும். இப்போ assign to organization default, save. ஓகேங்களா? ஸோ ஆக்டிவேஷன் சக்சஸ்ஃபுல், ஜஸ்ட் சேவ் இட் again. இப்போ வந்து பேக் போங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஹலோ வேர்ல்டு நைஸ் டேன்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஸ்கிரீனை வந்துட்டு டெவலப் பண்றது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ன பார்த்துருந்தோம்னா டிஸ்பிளே ஹலோ வேர்ல்டு மெசேஜ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்பிளே லாகின் யூசர். ஒரு இப்போ யாரு டிஸ்பிளே பண்றாங்களோ, இப்போ சப்போஸ் பாத்தீங்கன்னா என்னுடைய யூசர் தான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன், சசிகுமார் தான் லாகின் பண்ணியிருக்கேன். இந்த யாரு லாகின் பண்றாங்களோ அவங்களுடைய நேமை வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்றது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து டைனாமிக்கா பண்றது, யார் யாரெல்லாம் லாகின் பண்றாங்களோ அவங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ற மாதிரி. அதுக்கு நம்ம என்ன பண்ணா ஜஸ்ட் இந்த ஸ்கிரீன் இருக்கு இல்லைங்களா, இதை திரும்ப கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த டெக்ஸ்ட்ல இன்செர்ட் ரிசோர்ஸ்னு இருக்கு. ஓகேங்களா? இதுல ஃப்ளோஸ்ல டாலர் சிம்பிள் வச்சு வந்துன்னா அது எல்லாமே குளோபல் வேரியபிள்னு மீனிங். குளோபல் வேரியபிள்னா சம் பர்டிகுலர் மெட்டா டேட்டா மாதிரி டேட்டாஸ் எல்லாமே அது டிஃபால்ட்டா இருக்கும், அதை நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா இதுல வந்து கரண்ட் டேட் இருக்கும், கரண்ட் டேட் அண்ட் டிஸ்பிளே இருக்கும், கரண்ட் ஸ்டேஜ், ஆக்டிவ் ஸ்டேஜ், ஒரு சில இதெல்லாம் இருக்கும். ஆனா யூசருக்கு வந்துட்டு அந்த மாதிரி உங்களால எடுக்க முடியாது. யாரு லாகின் பண்றாங்கன்னு டைரக்டா அவங்களால யூசர் எடுக்க முடியாது. அதுக்கு நம்ம ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும். ரிசோர்ஸ்னா வேரியபிள் தான். ஸோ ஜஸ்ட் வேரியபிள் ஒன்று சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு லாக்இன் கரண்ட் லாகின் யூசர், கரண்ட் லாகின் யூசர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வேணா ஏதாவது கொடுத்துக்கலாம். கரண்ட் லாகின் யூசர். டேட்டா டைப்ல வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எல்லாருமே டிஸ்பிளே பண்ணுவாங்க. யூசர் க்ளோஸை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூசர் வருவாங்க.
டெக்ஸ்ட்டுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெக்கார்டை சூஸ் பண்ணிக்கலாம். ரெக்கார்டை சூஸ் பண்ணிட்டு ரெக்கார்டு இல்லை டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டு என்டர் த டிஃபால்ட் வேல்யூன்னு கேட்குது. டிஃபால்ட் வேல்யூக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல ஃபார்மா ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணோம். ஃபார்மா ஃபீல்டு சூஸ் பண்ணாதான் நம்மளால டைனமிக்கா வந்து யூசரை வந்து எடுக்க முடியும். ஏபிஐ நேம்ல இந்த இடத்துல வந்து ஏபிஐ நேம்ல கரண்ட் லாக்டு யூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டேட்டா டைப்ல வந்துட்டு டெக்ஸ்ட். இன்செட் ரிசோர்ஸ்ல இங்க பாத்தீங்கன்னா குளோபல் வேரியபிள் எல்லாமே வருது, அதுல யூசரும் வருது. ஓகேங்களா? இப்போ யார் யூசர் வராங்கன்னு சொல்லிட்டு இந்த யூசர் மூலமா நம்ம எடுத்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நேம் இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொடுத்துருங்க. அந்த ஃபார்முலா ஃபீல்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம்னு சொல்லி நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஏபி நேம் வந்து கரண்ட் லாக்டு யூசர் நேம். ஜஸ்ட் டன். ஓகேங்களா? இத கட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹலோ வேர்ல்டு இருக்குங்க, அந்த ஹலோ வேர்ல்டு பக்கத்துல போட்டுக்கலாம். ஜஸ்ட் இன்செட் ரிசோர்ஸ்ல கரண்ட் லாக்டு இன் யூசர் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஓகேங்களா? ஹலோ கரண்ட் லாக்டு இன் யூசர், ஹேவ் அ நைஸ் டே. ஜஸ்ட் நான் இப்போ வந்து டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்து திரும்ப சேவ் அஸ் நியூ வெர்ஷன் இன்னொரு நியூ ஃப்ளோன்னு கேட்குது. நான் அதே வெர்ஷன்ல டிஸ்பிளே லாக்டு யூசர் நேம் சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ். ஜஸ்ட் ஆக்டிவேட். ஓகேங்களா? இப்போ நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்க்ரீன்ல போய் பார்க்கலாம் எப்படி தெரியுதுன்னு. ஜஸ்ட் ஸ்க்ரீனை மட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. பாத்தீங்களா? இப்போ வந்து ஹலோ சசிகுமார் என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம் வந்து இங்க டிஸ்பிளே ஆகுது. பாத்தீங்கன்னா இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம், சசி ஃபர்ஸ்ட் நேம், குமார் இங்க லாஸ்ட் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து ஒரு டைனமிக்கா ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்றது. ஸோ இன்னொரு தடவை சொல்றேன். இந்த ஃபீல்டுக்கு ஒரு ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம். அந்த ரிசோர்ஸ் மூலியமா தான் கரண்ட் யார் லாகின் பண்றாங்களோ அவங்களோட நேம் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஃபார்மா ஃபீல்டு கிரியேட் பண்ணி ஃபார்மா ஃபீல்ட்ல யார் லாகின் பண்றாங்களோ அவங்களோட நேம் வந்து இங்க செட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஹலோ கரண்ட் லாகின் யூசர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதை கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் டன். ஸோ நெக்ஸ்ட் சினாரியோ, ஒரு கான்டாக்ட் கிரியேட் குயிக் கான்டாக்ட் ஸ்கிரீன். ஒரு கான்டாக்ட் ஸ்கிரீனே வந்து டெவலப் பண்ணோம். எப்படின்னா அந்த அக்கௌண்ட்ல பேஜ்ல இருந்துட்டு, ஓகேங்களா? இந்த ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இந்த அக்கௌண்ட்ல இருந்துட்டு ரிலேட்டட் அப்ளிகேஷன் கான்டாக்ட் இங்க இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்கிரீன் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து இந்த கான்டாக்ட் ரிலேட்டட் லிஸ்ட்ல வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். திரும்ப செட்டப்ல போயிட்டு திரும்ப நியூ கிளிக் ஆன் நியூ ஃப்ளோ கிளிக் பண்ணிட்டு நேம் வந்துட்டு நீங்க என்ன இப்பயும் வந்து நம்ம ஸ்கிரீன் ஃப்ளோ தான் பண்ண போறோம். கிரியேட் கிளிக் ஆன் கிரியேட். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்துட்டு ஸ்கிரீன் இருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்கிரீனை வந்து நேவிகேட் பண்ணிட்டு இந்த ஸ்கிரீனோட நேம் வந்து கிரியேட் குயிக் கான்டாக்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கிரியேட் குயிக் கான்டாக்ட்னு சொல்லி கொடுத்துட்டு ஏபி நேம் அதே டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஹெட்டர் வேணாம்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபுட்டர் இருக்கட்டும். ஃபுட்டர்ல வந்துட்டு நான் ஜஸ்ட் ப்ரீவியஸ் பட்டனும் பாஸ் பட்டனும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஒன்லி ஃபினிஷ் பட்டன் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்கிரீனோட நேம் வந்து கொடுத்தாச்சு. இப்போ இப்போ காம்பனன்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அண்ட் இமெயில் கொடுக்க போறோம். அதுக்கு டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்கு இல்லையா? இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல வந்து 3 ஃபீல்ட் ட்ராக் பண்ணி கொடுத்துருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நேம்க்கு, லாஸ்ட் நேம்க்கு, இது வந்து இமெயிலுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நேம்ன்ற காம்பனண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைட்ல வந்துட்டு நேம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கொடுக்குறேன்.
ஏபி நேம் அதுவே ஜென்ரேட் ஆயிருக்கும். இது வந்து மேண்டரியான்னு கேக்குது. நீங்க மேண்டரியா இல்ல நான் மேண்டரியான்னு சொல்லி கொடுக்கலாம். மேண்டரின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டார் மாதிரி வந்துடும். மேண்டரி இன்செர்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா சார். டிஃபால்ட் வேல்யூ ஏதாவது கொடுக்கீங்கன்னு கேக்குது. நீங்க வேணா நீங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் நேம் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் நேம் சொல்லி கொடுங்க. லாஸ்ட் நேம் ஏபி நேம் அதே ஜென்ரேட் ஆயிருக்கும். இது மேண்டரி இல்லைன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் மேண்டரின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து இமெயில் சூஸ் பண்ணிக்கங்க. இமெயில் சூஸ் பண்ணிட்டு மேண்டரின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஜஸ்ட் டன் மட்டும் கொடுங்க. டன் கொடுத்துட்டு இங்க இருந்து டைரக்ஷன் எடுத்து விடுங்க. ஓகேங்களா. இப்போ புதுசா ஒரு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா புதுசா ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃப்ளோக்கு நேம் வந்துட்டு ஃப்ளோல அந்த ஸ்கிரீன் நேம் வந்து கிரியேட் குயிக் கான்டாக்ட்னு வச்சிருக்கோம். நீங்க ஹெட்டர் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் இந்த இடத்துல வந்து ஹெட்டர் வந்துடும். கிரியேட் குயிக் கான்டாக்ட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து 3 காம்பனன்ட் வந்து செட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்கிரீன்ல. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அவ்வளவுதான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இந்த ஃபினிஷ் பட்டனுக்கு நம்ம ஆக்ஷன் எதுவுமே இல்லாத கிடையாது. ஜஸ்ட் டன். சேவ் பண்ணும்போது இது வந்து ஸ்கிரீன் ஃப்ளோவோட நேம் கிரியேட் குயிக் கான்டாக்ட் இன் அக்கௌண்ட். ஓகேங்களா. ஜஸ்ட் கொடுத்துட்டு இதை உங்களுக்கு வேணா நீங்க கொடுத்துக்கலாம். கிளிக் ஆன் சேவ். நெக்ஸ்ட் ஆக்டிவேட். இப்போ இந்த ஃப்ளோ வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அக்கௌண்ட்ல வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிருங்க ஒரு தடவை. அக்கௌண்ட்ல வந்துட்டு செட்டப்ல போயிட்டு எடிட் பேஜ் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு சைட்ல வந்து ஃப்ளோஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஃப்ளோன்னு சர்ச் பண்ணிட்டு இந்த ஃப்ளோ வந்து ட்ராக் பண்ணி இந்த இடத்துல விடுங்க. ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல விட்டுருங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல வந்துட்டு 2 மெசேஜ் அலோ வேர்ல்டு மெசேஜ் வந்து ஆல்ரெடி அதுல இருந்து இப்போ வந்து கிரியேட் குயிக் கான்டாக்ட்னு சொல்லியிருக்கலாம். இதை வந்து சூஸ் பண்ணியாச்சு. நம்ம சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிருங்க. ஆக்டிவேட் கேக்குது, ஆக்டிவேட் பண்ணிருங்க. அசைன் ஆர்கனைசேஷன் டிஃபால்ட். நெக்ஸ்ட் சேவ். ஓகேங்களா. சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் பேக் போயிருங்க. ஓகேங்களா. கிரியேட் குயிக் கான்டாக்ட் அக்கௌண்ட் இருக்குங்களா, இந்த மாதிரி நம்ம அவங்க நேம் கொடுத்தனால வந்திருக்கு. அது வேணா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் இது 3மே டிஸ்பிளே ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மேண்ட்ரியா கொடுத்ததுனால ஜஸ்ட் மேண்ட்ரியா என்டர் பண்ண சொல்லுது. ஓகேங்களா. ஜஸ்ட் நான் சசி, லாஸ்ட் நேம் வந்து குமார்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இமெயில் வந்துட்டு sasikumar@gmail.com சொல்லி கொடுத்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணா எனக்கு கான்டாக்ட் வந்து கிரியேட் ஆகிருக்காது. ஏன்னா நம்ம இன்னும் கான்டாக்ட் கிரியேட் ஆகிறதுக்கு உண்டான ஆக்ஷன் வந்து நம்ம இன்னும் எழுத கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதை எப்படி எழுதுறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃப்ளோல வந்துட்டு இங்க கிரியேட் ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ட்ராக் பண்ணி இங்க விடுங்க. ஓகேங்களா. இந்த கிரியேட் லேபிள்ல கிரியேட் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஏபி நேம் அதே ஜென்ரேட் ஆகும். டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு கிரியேட் கான்டாக்ட் வேணாம்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ எத்தனை ரெக்கார்டு இன்சர்ட் பண்ண போறீங்க? நம்ம யூசர் இருந்து ஒரு ரெக்கார்டு தான் யூஸ் பண்ண போறோம். சரி, ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லி கொடுத்து செலக்ட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிசோர்ஸ்னா வேரியபிள் இருந்து ரெக்கார்டை கெட் பண்ண போறோம். அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சொல்லிட்டு முன்னாடி அந்த நம்ம அசைன் பண்ணியிருந்தோம் அந்த வேல்யூ மூலியமா தான் எடுத்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா. அதுக்கு நீங்க யூஸ் செப்பரேட் ரிசோர்ஸ் அண்ட் ஐட்டரல் வேல்யூ சொல்லி இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆப்ஜெக்ட் கான்டாக்ட்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஓகேங்களா. ஸ்டோர்ல கான்டாக்ட்ல என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் நீங்க வேல்யூ செட் பண்ணணும்னு கேக்குது. நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் நேம், இது வந்து கான்டாக்டோட ஃபர்ஸ்ட் நேம். ஓகேங்களா. இதுக்கு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிருந்தோம் ஃபர்ஸ்ட் நேம்னு. அதாவது யூசர்கிட்ட இருந்து வாங்குற இல்லைங்களா, இங்க இருந்து வர ஃபர்ஸ்ட் நேம் இது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நேம். இந்த ஃபர்ஸ்ட் யூசர்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் நேம் கான்டாக்ட் ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து அசைன் பண்றோம். ஓகேங்களா.
நெக்ஸ்ட் திரும்பவும் ஆட் ஃபீல்ட்ஸ்ல லாஸ்ட் நேம்க்கு அதே மாதிரி யூசர்ட்ட இருந்து வாங்குற லாஸ்ட் நேம். நெக்ஸ்ட் வந்து இமெயில், இந்த இமெயிலுக்கு யூசர்ட்ட இருந்து வாங்குற இமெயில். ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ இங்க இருந்து கனெக்ஷன் மட்டும் கிரியேட் பண்ணுங்க. சேவ் அஸ் நியூ வெர்ஷன் கேக்குது. இந்த இடத்துல வந்துட்டு கிரியேட் குயிக் கான்டாக்ட் இதை மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ். நெக்ஸ்ட் ஆக்டிவேட். ஓகேங்களா? இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து இப்போ என்ட்ரு பண்ணுங்க. கான்டாக்ட்ல வந்துட்டு என்ன ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துக்குவோம். இப்போ ரீசெண்டாக எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்னோட நேம் கொடுக்குறேன், sasikumar@gmail.com சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ஒரு கான்டாக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். நீங்க போயிட்டு இங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட், ஒரு கான்டாக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. டீடைல்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நேம் சசி, லாஸ்ட் நேம் குமார் அண்ட் இமெயில் இது மட்டும் வந்திருக்கு. டைம் பாத்தீங்கன்னா இப்போ கிரியேட் பண்ண டைம் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த டைம் வந்து நம்ம யூஎஸ்ஏ டைம்ல இருக்கு, அதனால உங்களுக்கு இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? ஆனா நம்ம கான்டாக்ட் கிரியேட் பண்றது, ஆனா இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து பண்ண முடியல. கரெக்டுங்களா? ஸோ இந்த கான்டாக்டுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்னா மேப் பண்ண முடியல. அதுக்கு அது எப்படி பாக்குறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சினாரியோ பார்க்கலாம். கிரியேட் கான்டாக்ட் வென் ஃபினிஷ் பட்டன். இது வந்து கிரியேட் பண்றது எப்படி ஒரு கான்டாக்ட் ரெக்கார்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தாச்சு. எப்படி அவுட் அசோசியேட் கான்டாக்ட் வித் அக்கௌண்ட், ஒரு அக்கௌண்டோட ஒரு கான்டாக்ட் எப்படி மேப் மெர்ஜ் பண்றதுன்னு சொல்லி, அதாவது இப்ப கிரியேட் பண்ணும் போது எந்த கான்டாக்ட்ல இருந்து கிரியேட் பண்றாங்களோ அந்த கான்டாக்டுக்கு ரிலேட்டட் லிஸ்டா கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அது எப்படி சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இங்க கிரியேட் ரெக்கார்ட்ஸ் இருக்குங்களா, இதுல போயிட்டு ஃபீல்ட்ஸ்ல ஆட் ஃபீல்ட்ஸ் இருக்குங்களா, இந்த ஆட் ஃபீல்ட்ஸ்ல அக்கௌண்ட் ஐடின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஏன்னா இந்த கான்டாக்ட்ல போய் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஐடி வந்து எம்டியா இருக்கும். இங்க அக்கௌண்ட் ஐடி, அக்கௌண்ட் நேம் இங்க இருக்கு. இந்த ரெக்கார்டு இல்ல, சரி. அக்கௌண்ட் நேம் வந்து இது வந்து கான்டாக்ட், இந்த கான்டாக்டுக்கு அக்கௌண்ட் நேம் வந்து எம்டியா இருக்கு. ஸோ அதனாலதான் என்ன ஆகுதுன்னா இந்த கான்டாக்ட் வந்துட்டு இங்க உங்களுக்கு டிஸ்பிளே ஆகல. இந்த ரிலேட்டட் லிஸ்ட் இருக்குல்ல, இந்த கான்டாக்ட் லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கான்டாக்ட் நேம் வந்து நம்ம என்ன அக்கௌண்ட் நேம் சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ல கான்டாக்ட் லிஸ்ட்ல இங்க வந்து டிஸ்பிளே, ஒரு ரிலேட்டட் லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கு கான்டாக்ட்ல இருக்கிற ஐடி, கான்டாக்ட்ல இருந்து அக்கௌண்ட் ஐடி இருக்குங்களா, ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. அதாவது இந்த ஐடி தான் அங்க சூஸ் பண்ணிருக்கேன். கான்டாக்ட் நேம் இருக்குன்னா அதை தான் இங்க சூஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு வேல்யூ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா புதுசா ஒரு ரிசோர்ஸ் தான் கிரியேட் பண்ணணும். ஒரு ஃபார்முலா ஃபீல்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கங்க. வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஏபிஐ நேம் வந்து நீங்க என்ன கொடுக்கலாம்னா நம்ம அக்கௌண்ட் ஐடி, அதுக்கு வந்து ரெக்கார்ட் ஐடின்னு சொல்லி கொடுங்க. ரெக்கார்ட் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல சென்ட் அக்கௌண்ட் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டேட்டா டைப்ல வந்துட்டு டெக்ஸ்ட். ஸோ அவைலபிள் ஃபார் இன்புட் இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு நான் இப்போ சொல்றேன், அவைலபிள் இன்புட் வந்து எதுக்கு சூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? இது மறக்காம சூஸ் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் ஐடி, நெக்ஸ்ட் டன். ஸோ ரெக்கார்ட் ஐடியை வந்துட்டு அக்கௌண்ட் ஐடிக்கு வந்து மேப் பண்ணிட்டோம். ஆனா இந்த ரெக்கார்ட் ஐடிக்கு வேல்யூ வந்து நம்ம இன்னும் அசைன் பண்ணல. அதை எப்படி அசைன் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் கிளிக் ஆன் டன், சேவ் அஸ் நியூ வெர்ஷன். ஓகேங்களா? அசோசியேட்
associate contact with account. Description கரெக்டா கொடுங்க ஒவ்வொரு வெர்ஷனுக்கும். நெக்ஸ்ட் ஆக்டிவேட். ஓகேங்களா? இப்போ இந்த ரெக்கார்ட் இருக்குல்ல, இந்த ரெக்கார்டோட எடிட் பேஜ் போங்க. ஓகேங்களா? எடிட் பேஜ் வந்த உடனே ஃப்ளோ வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இங்க ரெக்கார்ட் ஐடி இருக்குங்களா, அங்க அவைலபிள் ஃபார் இன்புட் நீங்க எதுக்கு அங்க டிக் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ஃபீல்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படி நீங்க அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ண மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீல்டு வந்து இங்க தெரியாது. ஓகேங்களா? அது என்ன ஃபீல்ட்னா நான் ஆல்ரெடி காமிச்சிருங்களா, இந்த ரெக்கார்ட் ஐடி வந்து கிரியேட் பண்ணும் போது ஒரு இன்புட் ஃபீல்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ ரெக்கார்ட் ஐடியை கிரியேட் பண்ணும்போது இந்த அவைலபிள் ஃபார் இன்புட் இல்லைங்களா, இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணாதான் உங்களுக்கு இங்க வந்துட்டு இந்த ரெக்கார்டு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அதுக்கு இந்த அக்கௌண்டோட ஐடி வந்து பாஸ் பண்ணணும். ஒரு அக்கௌண்ட் ஐடி எப்படி பாஸ் பண்றதுன்னா, ஏதோ ஒரு ரெக்கார்டு சூஸ் பண்ணீங்க, சூஸ் பண்ணிட்டு இதுதான் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஐடின்னு சொல்லுவாங்க. சேல்ஸ்போர்ஸ் ஐடி, இதுதான் வந்து சேல்ஸ்போர்ஸ் ஐடின்னு சொல்லுவாங்க. இந்த ஐடி தான் நம்ம கொண்டு போயிட்டு அந்த கான்டாக்ட்ல இருக்கிற அக்கௌண்ட் பேஜுக்கு வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த டீட்டெயில்ல போயிட்டு இந்த கான்டாக்ட் நேம் இருக்குங்களா, இதுல கான்டாக்ட்ல அக்கௌண்ட் நேம் இருக்குல்ல, இந்த அக்கௌண்ட் நேம்ல வந்து சேவ் பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட் பாஸ் ஐடி இன்டு வேரியபிள் இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கரண்டா இருக்கிற அக்கௌண்டோட ஐடி வந்து இதுல பாஸ் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ ஜஸ்ட் சேவ். பேக். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா புதுசா இன்னொரு நேம் கிரியேட் பண்ணணும். ராம் குமார்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ramkumar@gmail.com. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்டாக்டோட ரெக்கார்ட் வந்து அசோசியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது எப்படி இன்னொரு தடவை நான் சொல்றேன். ஜஸ்ட் இந்த கிரியேட் ரெக்கார்டை வந்துட்டு கிரியேட் ரெக்கார்ட்ல ஜஸ்ட் அந்த அக்கௌண்ட் ஐடின்ற ஃபீல்ட் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்ல அக்கௌண்ட் ஐடி ஃபீல்ட் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் வந்து நம்ம ரெக்கார்ட் ஐடின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு வேல்யூ வந்து நம்ம இன்னும் பாஸ் பண்ணல. இந்த ரெக்கார்ட் ஐடி கிரியேட் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா அவைலபிள் ஃபார் இன்புட்னு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அதை சூஸ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ரெக்கார்ட் ஐடியை வந்துட்டு உங்களால பாஸ் பண்ண முடியும். ஓகே, எங்க இருக்கு இது க்ளோஸை செலக்ட் பண்ணிடுங்க. க்ளோஸை செலக்ட் பண்ணிட்டு இந்த ரெக்கார்டு அந்த அவைலபிள் சூஸ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ரெக்கார்ட் ஐடி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இதை சூஸ் பண்ணினா கரண்டா எந்த அக்கௌண்ட் ஐடி இருக்கோ அந்த ஐடி வந்து இந்த இன்புட்டா பாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த அக்கௌண்ட் ஐடி அங்க பாஸ் பண்றதுனால அந்த ரெக்கார்ட் ஐடி அங்க பாஸ் பண்றதுனால இந்த ரெக்கார்ட் ஐடி வேல்யூ இங்கே வந்துடும், அக்கௌண்ட்டுக்கு வந்து மேப் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ரெக்கார்டை வந்துட்டு அசோசியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அவாய்ட் டூப்ளிகேட் ரெக்கார்ட். டூப்ளிகேட் ரெக்கார்ட்னா எப்படின்னா, இப்போ சேம் ரெக்கார்டை நீங்க சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணாது. பட் ஆனா டூப்ளிகேட் ரெக்கார்டு கிரியேட் ஆகாது. ஆனா உங்களுக்கு எரர் மெசேஜும் வராது. இப்போ திரும்பவும் நான் ராம்குமார்னே சொல்லி ரெக்கார்ட் நான் கிரியேட் பண்ணேன்னா எனக்கு வந்து எரர் மெசேஜ்லாம் வராது. ஆனா கான்டாக்டும் கிரியேட் ஆகாது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராம்குமார் ஆர் வந்து கேப்ஸ். ராம்குமார் இமெயில் வந்துட்டு இங்க இருக்கிறதே காப்பி பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தனா டூப்ளிகேட் வந்து கிரியேட் ஆகாது. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்துடும். டூப்ளிகேட் கிரியேட் ஆகாது, ஆனா அங்கேயும் கிரியேட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அது எப்படி இப்போ டூப்ளிகேட் ரெக்கார்டு வந்து அவாய்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க ரெக்கார்டு ஸ்கிரீன்ல இருந்து வாங்குறீங்களா, இங்க இருந்து வாங்கும் போதே அந்த ரெக்கார்டு டூப்ளிகேட்டா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இங்க செக் பண்ணணும்.
டெலீட் பண்ணிட்டு இப்போ எலிமெண்ட்ல போயிட்டு கெட் ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா, கெட் கான்டாக்ட் ரெக்கார்ட்ஸ், கெட் கான்டாக்ட் ரெக்கார்ட் நாட் ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ டிஸ்கிரிப்ஷனு இதே நீங்க கொடுத்துக்கலாம். கெட் ரெக்கார்ட்ஸ் டு திஸ் ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்ட்னா கான்டாக்ட்ன்ற ரெக்கார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு. அதுல தான் டூப்ளிகேட்டா சேவ் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஸோ அதனால கான்டாக்ட் அந்த ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு ஃபில்டர் கான்டாக்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குங்களா, இதுல வந்துட்டு நீங்க கண்டிஷன் மீட் பண்ணுமா இல்ல கெட் ஆல் ரெக்கார்டுன்னு கேக்குது. நான் கண்டிஷன் மீட் ஆனா மட்டும்தான் அந்த ரெக்கார்ட் எடுத்துட்டு வரும்னு சொல்றேன். ஓகேங்களா, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம், கான்டாக்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல்ஸ் டு வேரியபிள்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம், யூசர் இருந்து வாங்குற இல்லைங்களா அதனுடைய ஃபர்ஸ்ட் நேம். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன்ல லாஸ்ட் நேம், லாஸ்ட் நேமுக்கு யூசர் இருந்து வாங்குற லாஸ்ட் நேம். இன்னொரு ஃபீல்டுக்கு இமெயில், இமெயிலும் யூசர் இருந்து வாங்குற இமெயில். ஓகேங்களா, இது 3 மேட்ச் ஆயிருந்தா மட்டும்தான் எனக்கு ரெக்கார்ட் ஃபெட்ச் ஆகும்னு சொல்றேன். ஆர்டர் வந்து நீங்க ஏதாவது அசெண்டிங் டிசெண்டிங் ஷார்ட்டிங் எது வேணா இருக்கலாம், நான் எதுவுமே கொடுக்கல அது மாதிரிலாம். ஸோ இதுல இந்த இடத்துல வந்து ஹவு மெனி ரெக்கார்ட்ஸ் டு சேவ்னு கேக்குது. எத்தனை ரெக்கார்டு வந்துட்டு நீங்க கெட் பண்ண போறீங்க. எனக்கு ஒன்லி ஒரு ரெக்கார்டு மட்டும், இந்த கண்டிஷன்ல ஒரு ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு மட்டும் வந்தா போதும்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்லி ஸ்டோர் ஆல் த வேல்யூஸ், ஆட்டோமேட்டிக்லி எல்லா வேல்யூ ஸ்டோர் ஆகணுமா இல்ல சூஸ் அசைன் த வேரியபிள்னு கேக்குது. ஓகேங்களா, நான் சூஸ் த அசைன் வேரியபிள் சொல்லி சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் வந்து கேக்குது. ரெக்கார்ட்ஸ்ல எந்த இங்க வந்து கெட் பண்றத எந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லி கேக்குது. அதுக்கு நான் புதுசா ஒரு ரெக்கார்டு ஒரு ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவேன். ரிசோர்ஸ்னா வேரியபிள். இங்க இருந்து ஸ்டோர் பண்றேன் இல்லைங்களா, இங்க சார் இங்க இருந்து கெட் பண்றேன் இல்லைங்களா, இந்த கெட் பண்ற ரெக்கார்டை இங்க இந்த வேரியபிள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஓகேங்களா, அதுக்கு ஒரு வேரியபிள் செலக்ட் வேரியபிள், ஏபி நேம் வந்து கெட் கான்டாக்ட் ரெக்கார்ட் சூஸ் பண்ணீங்க. டேட்டா டைப் வந்துட்டு நீங்க ரெக்கார்ட்னு சூஸ் பண்ணிக்கணும். ரெக்கார்டு ஜஸ்ட் டெக்ஸ்ட்னே வச்சுக்கோங்க. டிஃபால்ட் வேல்யூ ஏதாவது கேட்குதான்னு கேட்குது, அதெல்லாம் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு எதுவுமே தேவை, இன்புட் அவுட்புட் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் டன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இதை கேட்குது செப்பரேட் இன்புட். புதுசா நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருந்தோம், அது டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் பண்ணி ஆக்சுவலா நம்ம இந்த இடத்துல நியூ ரிசோர்ஸை கிளிக் பண்ணிட்டு வேரியபிள் சூஸ் பண்ணீங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு கெட் கான்டாக்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஆல்ரெடி ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இதை கொடுத்துட்டு டேட்டா டைப் என்னன்னு கேட்குது. டேட்டா டைப் வந்து ரெக்கார்ட். ஓகேங்களா, என்ன ஆப்ஜெக்ட்னா கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்ல கான்டாக்ட் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்க. சூஸ் பண்ணிட்டு அவைலபிள் ஃபார் இன்புட் அவுட்புட் கேட்குது, நீங்க வேணா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் டன். ஓகேங்களா, இதுல என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி கேட்குது, நான் ஐடி மட்டுமே போதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஐடி மட்டும் சூஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து வென் ரெக்கார்ட்ஸ் ஆர் ரிட்டர்ன்டு. ஓகேங்களா, ரெக்கார்ட்ஸ் ஆர் நோ ரெக்கார்ட்ஸ் ஆர் ரிட்டர்ன்னா என்ன வேல்யூ செட் பண்ணிக்கிறேன்னா நல்லுன்னு வேல்யூ செட் ஆகும். ரெக்கார்டு வந்து இந்த கண்டிஷன்ல வந்துட்டு எதுவுமே இல்லைன்னா அப்போ வந்துட்டு இந்த ஐடியில வந்து நல்லுன்னு செட் ஆகும். ரெக்கார்ட்ல வந்து நல்லுன்னு வந்து செட் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணியதுன்னா புதுசா அந்த ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு லேபிள் நேம் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி என்ன ஆப்ஜெக்ட் ரெக்கார்டை கெட் பண்ண போறோம்னா கான்டாக்ட்ன்ற ஆப்ஜெக்ட்ல வந்து கெட் பண்ண போறோம். அதே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் இது மூணுமே மேட்ச் ஆயிருந்தா மட்டும்தான் நம்ம ரெக்கார்டு வந்து கெட் பண்ணணும். ஓகேங்களா, எதுவும் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு மட்டும் கெட் பண்ணணும். ஓகேங்களா, அதுவும் அது அந்த கெட் பண்ற ரெக்கார்டை
ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து ஸ்டோர் பண்றேன். அதான் கெட் கான்டாக்ட் ரெக்கார்ட் வேல்யூன்னு சொல்லி இதை சூஸ் பண்றேன். அது ஃபீல்டு ஐடி மட்டும் எனக்கு இப்போதைக்கு வந்தா போதும் சொன்னேன். ஒரு டூப்ளிகேட் ஐடி வேல்யூ மட்டும் எடுத்தாவே தெரிஞ்சிடும் அது டூப்ளிகேட்டா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வென் நோ ரெக்கார்ட்ஸ் ஆர் ரிட்டர்ன் செட் ஸ்பெசிஃபைடு வேல்யூ டு நல். ரெக்கார்டு எதுவுமே ரிட்டர்ன் ஆகலன்னா அதுக்கு இந்த ஐடியில வந்துட்டு நல்னு சொல்லி செட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ டன் கொடுத்துருங்க. எரர் இருக்கு. என்ன எரர் பார்ப்போம். ஆல்ரெடி ப்ரெசன்ட்னு சொல்லி வருது. ரெக்கார்ட் வேல்யூன்னு சொல்லி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இப்போ டன் கொடுங்க. இப்போ வந்து ரெக்கார்டு வந்து கெட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரீன்ல இருந்து ரெக்கார்டு யூசர் இருந்து வாங்குறோம். அந்த ரெக்கார்டு வந்து டூப்ளிகேட்டா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்து கொரி பண்ணியாச்சு. கொரி பண்ணி இந்த இடத்துல டூப்ளிகேட்டா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ டூப்ளிகேட்டா இருந்தா சேவ் பண்ணக்கூடாது, டூப்ளிகேட் இல்லைன்னா சேவ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த டிசிஷன் பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிசிஷன் பாக்ஸ் இதை சூஸ் பண்ணிட்டு செக் டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் நீங்க வேலைன்னா கொடுத்துக்கலாம். இந்த அவுட்கம்ல வந்துட்டு எஸ். ஓகேங்களா? எஸ்ல என்ன கண்டிஷன் மீட் ஆகணும், கெட் கான்டாக்ட் ரெக்கார்ட் ஈக்குவல்ஸ் டு நல் ஈக்குவல்ஸ் டு ஃபால்ஸ். ஓகேங்களா? இது வந்துட்டு அங்கிருந்து இஸ் நல். ஓகேங்களா? நம்ம கான்டாக்ட் ரெக்கார்டு வந்துட்டு கொரி பண்றோம் இல்லைங்களா? கொரி பண்ணும் போது ரெக்கார்டு வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு செட் பண்ணிடுறேன். குளோபல் வேரியபிள் வந்து ஃபால்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு அவுட்கம் இந்த இடத்துல நோன்னு சூஸ் பண்ணிட்டு நோன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு கெட் கான்டாக்ட் ரெக்கார்ட்னு இருக்கு இல்லைங்களா? இதுல வந்துட்டு இஸ் நல் வந்து ட்ரூன்னு சொல்லி கொடுக்குறேன். இதுல வந்து கெட் நல்லு வந்து ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன். இதுல வந்து நல்லு வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். அதாவது எஸ்னா ரெக்கார்டு வந்து இல்லைன்னு அர்த்தம், நோனா ரெக்கார்டு வந்து இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டன். இப்போ டிசிஷன் பாக்ஸ்ல இருந்து இங்க இருந்துட்டு ஸ்கிரீன்ல இருந்துட்டு ரெக்கார்டுக்கு வந்து நம்ம கனெக்ஷன் கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி கெட் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து கெட் ரெக்கார்டு டிசிஷனுக்கு வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். அதே மாதிரி எப்போ டிசிஷன் பாக்ஸ்ல இருந்துட்டு கெட் ரெக்கார்டு அவுட்கம் வந்து எஸ்ன்னு இருக்கும்போது மட்டும்தான் ரெக்கார்டு வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? நோன்னு இருக்கும்போது ரெக்கார்டு வந்து கிரியேட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சேவ் ஆஸ் கெட் கான்டாக்ட்ல செக் டூப்ளிகேட் ரெக்கார்ட்னு சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு சேவ் ஆக்டிவேட். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் நான் இங்க வரேன். அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ரெக்கார்டு புதுசா கிரியேட் பண்ண போறேன். கான்டாக்ட் இருக்குங்களா? இந்த இடத்துல வந்துட்டு arunkumar@gmail.com சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ராம்குமார் மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ 2 ரெக்கார்டு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த 2 ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா அருண்குமார்ன்ற ஒரு ரெக்கார்டு வந்து இருக்கும், அருண்குமார்ன்ற ரெக்கார்டு வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ திரும்பவும் அருண்குமார்ன்ற ரெக்கார்டு கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ திரும்பவும் அருண்குமார் ரெக்கார்ட்ல கிரியேட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு டூப்ளிகேட்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டிஃபால்ட்டா எரர் மெசேஜ் வந்து அடிக்கும். பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் திஸ் ஃப்ளோ ப்ளீஸ் கான்டாக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். அப்படின்னா நம்ம ரெக்கார்டை வந்து சேவ் பண்ண அலோவ் பண்ணல. இப்போ நமக்கு ரெக்கார்டை வந்து சேவ் பண்ணிடுச்சுன்னா எப்படி எரர் சக்சஸ்ஃபுல் மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்றது? ஓகேங்களா? ஸோ அவாய்ட் டூப்ளிகேட் பண்ணியாச்சு. டிஸ்பிளே சக்சஸ் மெசேஜ் எப்படி வந்து சக்சஸ் மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சக்சஸ் மெசேஜுக்கு வந்து நீங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க நீங்க டீபக் கூட பண்ணி பார்த்துக்கலாம்.
டீபக்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து நேவிகேட் ஆகும். இந்த பேஜ்ல வந்துட்டு நீங்க வேல்யூ வந்து கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் சசி குமார் சம்திங் கொடுத்துட்டு அதே மாதிரி ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு gmail.com அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் ஃப்ளோவே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஹவு டு ஸ்டார்ட் நம்ம டெக்ஸ்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்ன கொடுத்துருந்தோம்னா சசின்னு கொடுத்துருக்கோம். லாஸ்ட் நேம் வந்து சம்திங் கொடுத்துருக்கோம். இமெயில் சம்திங் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பட்டன் போகுது. நெக்ஸ்ட் பட்டன்ல ஃபர்ஸ்ட் லுக் அப் பண்ணுது, அதாவது ரிசல்ட் வந்து கெட் பண்ண போகுது. இங்க ஃபைண்ட் கான்டாக்ட் வேர் ஆல் இமெயில், இந்த இமெயிலா இருக்கணும், ஃபர்ஸ்ட் நேம் இதுவா இருக்கணும், லாஸ்ட் நேம் இதுவா இருக்கணும். இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்றாங்க. ஓகேங்களா. ரிசல்ட் வந்து ஃபெயில்டு. ஏன்னா இந்த மாதிரி ரெக்கார்டு வந்து டிபில இல்லவே இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. அதுவே டூப்ளிகேட் ரெக்கார்ட், செக் டூப்ளிகேட் ரெக்கார்டு வந்து எஸ்னா வந்துட்டு நமக்கு வந்து டூப்ளிகேட் ரெக்கார்டு இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா. அவுட்கம் வந்து இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி செட் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு கான்டாக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம், அலோவ் பண்ணலாம். திஸ் ரெக்கார்ட் இஸ் ரெடி டு கிரியேட் when the text screen pass the location exited interview finishes. அப்படின்னா இந்த கொடுத்துற வேல்யூக்கு ரெக்கார்ட் கிரியேட் பண்ண ரெடியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. நீங்க திரும்பவும் ரன் ஏஐல போயிட்டு இங்க செக் பண்ணி கூட பாத்துக்கலாம். ஸோ அதுவே நான் வந்துட்டு அருண்குமார்னு திரும்ப கொடுக்குறேன். அருண்குமார் gmail.com சொல்லி கொடுத்து இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபெயில் டு கிரியேட் ரெக்கார்ட், டூப்ளிகேட் வந்து ஃபவுண்டுன்னு சொல்லி இங்கேயே உங்களுக்கு எரர் அடிச்சோம். சாரி, சக்சஸ்ஃபுல்லி ஃபவுண்ட் த ரெக்கார்ட். ஃபர்ஸ்ட் இந்த ரெக்கார்ட்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில்லாம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லி ஃபவுண்ட் த ரெக்கார்ட் அப்படின்னா இந்த இடத்துல கெட் வேல்யூஸ் வந்து கெட் பண்றோம் ஃப்ரம் கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்ல. அப்போ வந்து கெட் பண்ணும்போது ஒரு ரெக்கார்டு வந்து ஆல்ரெடி டிபில இருக்கு. அப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லி ஃபவுண்ட்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா. அந்த அவுட்கம் வந்து எஸ்ன்னு சொல்லி வந்துருச்சு. நம்ம வந்து அவுட்கம் வந்து எஸ்ன்னு சொல்லி இருந்தா மட்டும் தான் சேவ் பண்ண அலோவ் பண்ணிருந்தோம். இந்த டூப்ளிகேட் இருக்கிறதுனால நமக்கு வந்து அலோவ் பண்ணல. ஓகேங்களா. ஸோ இதுதான் கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சக்சஸ் மெசேஜ் வந்து எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சக்சஸ் மெசேஜ்க்கு திரும்ப ஒரு ஸ்கிரீனை வந்து நேவிகேட் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ல வந்து ஹெட்டரு ஃபுட்டரு ரெண்டுமே ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணிட்டு சக்சஸ் மெசேஜ் டிஸ்பிளே டெக்ஸ்ட், டிஸ்பிளே டெக்ஸ்ட்ல சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் இந்த இடத்துல தான் நம்ம வந்து நேம் கொடுக்கணும். கான்டாக்ட் ரெக்கார்ட் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் ரெக்கார்ட் சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் 80 ஜஸ்ட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி போல்ட் ஆக்கிக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டன். ஸோ ரெக்கார்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆனா உங்களுக்கு இந்த எரர் மெசேஜ், இந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. ஸோ திரும்ப சேவஸ் டிஸ்பிளே சக்சஸ் மெசேஜ் சேவ் ஆக்டிவேட். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்க ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நீங்க ரெக்கார்டு வந்து கொடுத்தீங்கன்னா நானும் ஆர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். mano@gmail.com கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தனா எனக்கு மெசேஜ் வந்து கான்டாக்ட் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஒரு ஹலோ வேர்ல்டு மெசேஜ் வந்து எப்படி டிஸ்பிளே பண்றதுன்னு பார்த்துருந்தோம். டைனமிக்கா லாகின் பண்றவங்களோட யூசர் எப்படி டிஸ்பிளே பண்றதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு குவிக் கான்டாக்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த ஸ்கிரீன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம்.
அந்த ஸ்கிரீன்ல ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு ரெக்கார்டு எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த கிரியேட் பண்ற ரெக்கார்டை அந்த கரண்ட் அக்கௌண்டோட எப்படி மேட்ச் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி டூப்ளிகேட்டை வந்து அவாய்ட் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஸ்பிளே மெசேஜ் வந்து ஒரு மெசேஜ் வந்து எப்படி டிஸ்பிளே பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ லான்ச் ஃப்ளோ. ஓகேங்களா. ஆட்டோ லான்ச் ஃப்ளோவில் வந்துட்டு என்ன கான்செப்ட்னா, நம்ம என்ன சினாரியோ எடுத்துக்கலாம்னா, இந்த டீட்டெயிலில் அக்கௌண்ட்ல இருக்கிற டீட்டெயிலில் ஆக்டிவேட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆக்டிவேட் வந்து நோன்னு இருந்துச்சுன்னா இந்த அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதனால இங்க இருக்கிற கான்டாக்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகணும். இப்போ இங்க டூர் ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, இந்த டூர் 2 ரெக்கார்டுமே வந்து ரிமூவ் பண்ணணும். எப்போ இங்க நோன்னு செட் பண்ணும்போது, ஆக்டிவேட் வந்து நோன்னு செட் பண்ணும்போது அந்த இது வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் செட்டப்ல போயிட்டு திரும்பவும் இப்போ நம்ம சூஸ் பண்ண போறது ஆட்டோ லான்ச் ஃப்ளோ. அதாவது யூசரோட இன்ட்ராக்ஷனே இருக்காது. யூசரோட இன்ட்ராக்ஷனே இல்லாம நம்ம பண்றதுக்கு பேக் எண்ட் ப்ராசஸ் பண்றது தான் வந்துட்டு ஸ்கிரீன் ஃப்ளோ. செலக்ட் ஆட்டோ லான்ச் ஃப்ளோ, கிரியேட். ஓகேங்களா. ஸோ ஆட்டோ லான்ச் ஃப்ளோல உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஸ்கிரீன் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கிரீன் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. மற்றபடி எல்லாமே இதுல உங்களுக்கு தெரியும், எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுவும் ரிசோர்ஸ் தான். ரிசோர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டெலீட் தான் பண்ண போறோம். ஒரு ரெக்கார்டை வந்து டெலீட் பண்ண போறோம். டெலீட் inactive records in account. ஓகேங்களா. ஸோ இதுல வந்துட்டு ஸ்பெசிஃபை த கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு என்ன ஆப்ஜெக்ட்னா கான்டாக்ட் தான் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்ல என்ன கண்டிஷன், சாரி நம்ம என்ன ஆப்ஜெக்ட்னா அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட். நம்ம டெலீட் பண்ண போறது வந்து கான்டாக்ட் தான். ஓகேங்களா. இந்த அக்கௌண்ட் பேஜ்ல அசோசியேட் இருக்கிற கான்டாக்ட் ரெக்கார்டு, அப்பனா அந்த கான்டாக்ட் ரெக்கார்டு தான் நம்ம டெலீட் பண்ண போறோம். கான்டாக்ட் ரெக்கார்ட்ல என்ன கண்டிஷன் வந்து மீட் ஆனா, கண்டிஷன்ஸ் ஆர் மீட்ல கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்ல கண்டிஷன் மீட் ஆனா ஃபீல்ட் நேம் வந்து அக்கௌண்ட் ஐடி. அக்கௌண்ட் ஐடி ஈக்குவல்ஸ் டு, இதுக்கு வந்து நம்ம ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம், ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணோம். இந்த வேரியபிள் வந்துட்டு ஜஸ்ட் டெக்ஸ்ட்னு வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்னு வச்சுட்டு ஏபி நேம் வந்துட்டு அக்கௌண்ட் ஐடி. ஓகேங்களா. ஸோ அக்கௌண்ட் ஐடின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டென்ஷன் நேம் வந்து கொடுத்துங்க. அவைலபிள் ஃபார் இன்புட் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் டன். இந்த இடத்துல அக்கௌண்ட் ஐடி வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஒரு ரெக்கார்டை வந்து டெலீட் பண்ண போறோம் எப்பனா, எங்கன்னா கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்ல. ஓகேங்களா. அக்கௌண்ட் ஐடி வந்து இந்த இதுவா இருந்தா அந்த இருக்க இந்த அக்கௌண்ட் நம்ம கொடுக்குற அக்கௌண்ட் ஐடியா இருக்கிற எல்லா கான்டாக்டுமே டெலீட் ஆகும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு ஜஸ்ட் நேவிகேட் பண்ணீங்க. சேவ். இந்த இடத்துல வந்து டெலீட் inactive contact. ஓகேங்களா. கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் தான் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் சேவ். ஆக்டிவேட். இப்போ ஓகேங்க. ஓகேங்களா. திரும்ப இன்னொரு தடவை சொல்றேன். இந்த ஸ்கிரீன் நேவிகேட்ல ஒரு ரெக்கார்டு வந்து டெலீட் பண்ண போறோம். இதுனா கான்டாக்ட் ஐடி வந்து நம்ம கொடுக்குற அக்கௌண்ட் ஐடியா இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலா இப்போ ஆட்டோ லான்ச் ஃப்ளோ வந்து எப்படி கால் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆட்டோ லான்ச் ஃப்ளோ வந்து நம்மளால டைரக்டா கால் பண்ண முடியாது. அதை வந்து ப்ராசஸ் பில்டர் மூலியமா மட்டும்தான் நம்மளால கால் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ப்ராசஸ் பில்டர் மூலியமா எப்படி ஆட்டோ லான்ச் ஃப்ளோ வந்து கால் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். செட்டப்ல போயிருங்க. செட்டப்ல போயிட்டு ப்ராசஸ் பில்டர் சொல்லி சர்ச் பண்ணுங்க. ப்ராசஸ் பில்டர்.
ப்ராசஸ் பில்டர்னு சொல்லி சர்ச் பண்ணிருங்க. சர்ச் பண்ணிட்டு கிளிக் ஆன் நியூ பட்டன். ஓகேங்களா? ஸோ ப்ராசஸ்ல டெலீட் inactive account contact record. ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் இதே நீங்க கொடுத்துக்கலாம். ரெக்கார்ட் சேஞ்சஸ், ஒரு ரெக்கார்ட் சேஞ்ச் பண்ணும்போது சொல்லி நான் கொடுக்குறேன். சேவ். ஓகேங்களா? ஆட் ஆப்ஜெக்ட்ல அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்ட்னா அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட். இந்த அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் வந்து எடிட் பண்ணும்போது, கிரியேட் ஆர் எடிட் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்துட்டு சேவ். நெக்ஸ்ட் என்ன கிரிட்டீரியான்னு கேக்குது. கிரிட்டீரியால வந்துட்டு ஆக்டிவ் ஃபீல்ட் இஸ் ஆக்டிவ்னு சொல்லி கேட்கிறேன். அக்கௌண்ட்ல இருக்கிற ஃபீல்ட், ஆக்டிவ் ஃபீல்ட் வந்து இது வந்து நம்ம கொடுக்கறதா. ஸோ என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா, என்ன ஃபீல்டுனா ஆக்டிவ் சூஸ் ஒன் நோ. இந்த ஃபீல்டு வந்து நோன்னு இருக்கும்போது, இந்த ஆக்டிவ் ஃபீல்டு வந்து நோன்னு சூஸ் பண்ணும்போது இந்த ரிலேட்டட் லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ரிலேட்டட் லிஸ்ட் எல்லாமே டெலீட் ஆகணும். அந்த கான்டாக்டுக்கு இருக்கிற அந்த அக்கௌண்ட்டுக்கு இருக்கிற கான்டாக்ட் எல்லாம் டெலீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க நோன்னு கொடுத்துருக்கேன். சேவ். நெக்ஸ்ட் ஆட் ஆக்ஷன்ல கால் க்ளோஸ். கால் க்ளோஸ்ல என்ன கொடுக்கணும்னா நேம் கொடுக்கணும். ஸோ டெலீட் inactive records. ஆட்டோ லான்ச் ஃப்ளோல செலக்ட் பண்ணிக்க. இது நம்ம என்ன கிரியேட் பண்ணிடுமோ டெலீட் inactive கான்டாக்ட், அதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். டெலீட் inactive கான்டாக்ட். ஸோ அதை கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும். பராமீட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஐடி. ஓகேங்களா? இந்த இதுக்கு வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணோம். எங்கன்னா ஃபீல்ட் ரெஃபரன்ஸ் மூலியமா. ஃபீல்ட் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ரெக்கார்டை எடிட் பண்ண போறீங்கன்னா இந்த ரெக்கார்ட்ல இருக்கிற எல்லா வேல்யூமே வந்து ஃபீல்ட் ரெஃபரன்ஸா நம்மளால எடுக்க முடியும். ஸோ நம்ம இந்த ரெக்கார்டு எடிட் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்துட்டு பாஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல வந்துட்டு வேல்யூல அக்கௌண்ட் ஐடி சூஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சேவ். ஆக்டிவேட். கன்ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்ல கிரியேட் ஆர் எடிட் பண்ணும்போது இந்த அக்கௌண்ட் இருக்கிற ஆக்டிவ்ன்ற பட்டன் வந்து நோன்னு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃப்ளோ வந்து கால் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த ஃப்ளோவுக்கு அக்கௌண்ட் ஐடி வந்து வேற ஃபீல்ட் ரெஃபரன்ஸ் மூலியமா எடுத்து பாஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ரெக்கார்டை வந்து எடிட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் அக்கௌண்ட்ல இந்த ரெக்கார்ட்ல கேன்சல் கொடுத்துட்டு ஜஸ்ட் எஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் நோன்னு கொடுக்குறேன். நோன்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணேன்னா எனக்கு இந்த ரிலேட்டட் லிஸ்ட் 2 டெலீட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நோன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். சேவ். ரிலேட்டட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் வந்து ஆட்டோ லான்ச் ஃப்ளோ வந்து ப்ராசஸ் பில்டர் மூலியமா கால் பண்றது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா இன்னைக்கு வாட் இஸ் ஃப்ளோன்னு சொல்லி பார்த்தோம். ஃப்ளோனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த டூல்ஸ் ஆர் ஆட்டோமேஷன் டூல்ஸ் ஆர் அவைலபிள் சொல்லி பார்த்தோம். அதுல கோடிங் மூலியமா யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர் மட்டும் தான் கோடிங் மூலியமா யூஸ் பண்றது. கோடிங் இல்லாம யூஸ் பண்றது ஒர்க் ஃப்ளோ, ப்ராசஸ் பில்டர் அண்ட் ஃப்ளோ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து லிமிடேஷன் ஆஃப் ப்ராசஸ் பில்டர் பார்த்தோம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ பார்த்தோம். ஸ்கிரீன் ஃப்ளோ என்னன்னு பார்த்தோம். ஆட்டோ லான்ச் ஃப்ளோ என்னன்னு பார்த்தோம். ஸ்கிரீன் ஃப்ளோவுக்கு ஒரு
ரெக்கார்ட் எப்படி கிரியேட் கான்டாக்ட் ரெக்கார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆட்டோ லஞ்ச் ஃப்ளோவுக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு அசோசியேட்டா இருக்கிற கான்டாக்ட் ரெக்கார்டை வந்து இன்ஆக்டிவா சேஞ்ச் பண்ணும்போது எப்படி டெலிட் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சினாரியோஸ்லாம் நம்ம பண்ணி பார்த்தோம். ஆல் ஓவர் வேர்ல்டு குயிக் கான்டாக்ட் கிரியேஷன், இந்த டிஸ்பிளே மெசேஜ், அவாய்ட் டூப்ளிகேஷன் இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் டெலிட் ஆல் இன்ஆக்டிவ் கான்டாக்ட். ஸோ இதுதான் வந்து ஃப்ளோஸ்ல இருக்கிற 2 டைப்ஸ். இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் டீப்பா இருக்குன்னாலும் இல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னாலும் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களை திரும்ப இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு யாராவது உங்க ஃப்ரெண்ட் யாராவது க்ளோஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி நம்ம சேனல் வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.